போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு சாகிறத தவிர வேற வழி தெரியல. நான் செத்ததுக்கு அப்புறம் இவ வினோத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னால அவமானத்தோட உயிர் வாழ முடியாது. டேய், இன்னும் வேற என்னடா பண்ண சொல்ற? எனக்காக இந்த வீட்ல யாரும் சாக வேண்டாம். நான் வினோத்தை மறந்துடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி தப்பா இனிமே பண்ண மாட்டேன். நான் நீங்க சொல்ற கௌதமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீங்க தானே எனக்கு முக்கியம். என்ன வெறுத்துடாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. பூஜா, மன்னிச்சிருங்க. இங்க பாரு, அழாத பூஜா. இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சு, அது போதும். நீ இப்ப சொன்ன இந்த வார்த்தை போதும் பூஜா. உன் மேல இருக்கிற கோவத்தால தான் அடிச்சேனே தவிர உன்னை நான் வெறுக்கலாமா? இங்க பாரு, நீ எங்க செல்ல புள்ள. உன்னை எங்களால வெறுக்க முடியுமா சொல்லு? இங்க பாரு பூஜா, நீ எப்பவுமே எங்க செல்ல தங்கச்சி. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கௌதம்க்கு உன்னை கட்டி கொடுக்குறோம். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, சரியா? பூஜாவை தேடி மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் வராங்களே. இப்ப என்ன காரணத்தை சொல்லி அவங்கள சமாளிக்கிறது? மாமா, அத்தையும் கூட வராங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணா 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 என்னண்ணே? அண்ணா என்னண்ணே பண்ற? என்னண்ணே? பூஜா எழுந்துரு. என்ன மாமா, இப்ப எதுக்கு நீங்க பூஜா அடிச்சீங்க? அவதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னல. செல்வி, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. நீ அவளை எழுப்பிடாத. அவங்க பக்கத்துல வரட்டும். என்னன்னு பாப்போம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோமா? அப்ப ஒரு கடைக்கு போனோமா, வரும்போது மயங்கி விழுந்துட்டா. அதான் வேலுக்கு கால் பண்ணி சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்ல. அதுக்குள்ள நீங்க எல்லாம் தேடி வந்துட்டீங்க. பூஜா, இதுக்கு தான் அண்ணன் அடிச்சாரா? பூஜா, என்ன பூஜா ஆச்சு உனக்கு? என்ன பூஜா, ஏன் இப்படி இருக்க? என்னம்மா? பூஜா, பூஜா, எழுந்திரு பூஜா. பூஜா, பூஜா, அம்மா எழுந்திரு பூஜா. உனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்து 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 எழுந்திரு. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சின்ன மயக்கம் தான். ஒண்ணும் இல்ல, சரியா போயிரும். சரியா போயிரும். பூஜா, என்னம்மா? என்ன பூஜா, இப்போ உனக்கு ஓகே தானே? சொல்லு பூஜா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாம். என்னங்க இது? கல்யாண பொண்ணு மயக்கமாகற அளவுக்கு இப்படியா வீக்கா இருக்கிறது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. என்னம்மா, ஏன் இப்படி பேசுற? முதல்ல மருமகளுக்கு என்னாச்சுன்னு டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டுவோம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. பத்திரிக்கை வச்சு சாமிக்கு படைக்கிறதுனால காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருக்கிறா. அதுதான் மயக்கம் போட்டா. ஏமா செல்வி, வேற ஒண்ணும் இல்லையே? அத்தை, ஒண்ணும் இல்ல. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். வேலு சொன்ன மாதிரி அவ பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்திருப்பா. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை, சரியான நேரத்துல திருமாமாவும் வேலும் இங்க வந்துட்டாங்க. ஏன் பூஜா, உன்னை யாரு விரதம் எடுக்க சொன்னா? இப்ப இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. வேலை கரெக்டா சாப்பிடணும். பாரு, நடு ரோட்ல மயங்கி விழுந்திருக்க. நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போவோம். பாத்தியா பூஜா, உனக்கு ஒண்ணுனதும் மாப்பிள்ளை இப்படி துடிச்சிட்டாருன்னு. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இனி
கல்யாண பொண்ணு இந்த மாதிரி எந்த தப்பான முடிவு எடுக்க கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? மா, இவ கல்யாணத்துக்காக விரதம் இருந்தாலும் இதையும் இந்த குடும்பம் நம்புது பாரு. சரியான தத்தி குடும்பமா இருக்குடி. ஏதோ பண்ணி இந்த செல்வி பூஜாவை வினோத் கூட போக விடாம தடுத்துட்டா போல இருக்குடி. சரி, பூஜாவை கை தங்கலாம் கூட்டிட்டு வாங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம். வா வா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, மெதுவா வா. ஆஹா, என்னங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அந்த கடவுள் பூஜாவுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்க போறாரோன்னு நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் வேலு. செல்வி, எல்லாத்தையும் அந்த கடவுள் மேல வச்சே வேண்டிப்போம். பூஜாவுக்கு எது நல்லதோ அதை அந்த கடவுளே கொடுப்பார். வாங்க போலாம்.